வெல்கம் டு டுடே ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சபரிமலை ஸ்பெஷல் அரவண பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 400 கிராம் உருண்டை வெல்லத்தை பொடி பொடியாக நுணுக்கிக்கலாம். 250 கிராம் சிகப்பரிசி எடுத்துக்கலாம். அதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். அரைமுடி தேங்காயை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நுணுக்கி வச்சுருந்த அந்த உருண்டை வெல்லத்தை போட்டு கொஞ்சம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு அப்புறம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருந்த தேங்காயை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தேங்காயை தனியாக எடுத்து வச்சுட்டு அதை பேலன்ஸ் இருக்குல்ல அதே நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் 1 கப் ரெட் ரைஸ் போட்டுட்டு அதுக்கு 4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இந்த ரைஸ் வந்து நார்மல் ரைஸ் மாதிரி இல்லை, அதனால் எக்ஸ்ட்ராவாக 1 கப் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். அதுலேயே ஒரு ஸ்பூன் நெய்யும் போட்டு கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். அந்த அரிசி நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். கரைச்சி வச்ச வெல்லத்தை நல்லா வடிகட்டி அதில் ஊற்றி அந்த ரைஸ் குக்கான ரைஸ் கூடயே அதையும் நல்லா கொஞ்சம் பாயில் பண்ண விட்டுடலாம். இது கூடவே நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற நெய்யும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதில் நம்ம அந்த நுணுக்கி வச்ச ஏலக்காய் பொடியை உள்ளே கொட்டிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் முந்திரி ரெண்டையும் அதில் கொட்டி நல்லா ஒரு கிளறி விட்டுடலாம். அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சுவையான அரவண பாயாசம் ரெடி. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.